ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல, பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல, கட்சிக்குள் குழப்பம் முரண்பாடு என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் கட்சி நலன் முக்கியம், அதைவிட இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலன் முக்கியம். கூட்டணி உடைந்து போனால், முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. ஒரு யுத்த களத்திலே வித்ராயல் செய்வதற்கு ஒரு சேஃபர் சேவ் வேணும். நீ வண்டி ஓட்டிட்டு போற எதிரி வரா, நீ வித்ரா பண்றதுக்கு பின்னால் வழி இருக்கணும். லெஃப்ட்லயோ ரைட்லயோ நீ வந்து பேக் ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய் முட்டுச்சந்தில் நிற்க கூடாது. சேஃபர் சோன் இல்லாம விளையாடவே கூடாது. நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நம்மளை சுற்றி எதிரிகளை நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்ட அனுமதிக்க கூடாது, நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்க கூடாது. அதுதான் செக் மேட், சுற்றி வளைத்தல். ஒரு யுத்த களத்திலே ரவுடிகளோடு மோதும் போதும் கூட அவன் பாருங்க, அவன் எவ்வளவு ஸ்கெட்ச் போடுறான் பாருங்க. உள்ள போனா எப்படி வெளியே வர்றது, வெளியே வர்ற வழி. எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது. எலி காட்டுல எலி பிடிக்க போயிருக்கீங்களா நீங்க? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். வரகு விவசாயம் பண்ணுவோம். வரகு காட்டுல நிறைய எலி உற்பத்தி ஆகும். எக்கச்சக்கமா வரகெல்லாம் ஆணிகளை பிடிங்கிட்டு போய் அது வலையில வச்சு நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி கொண்டு போய் உள்ள ஒரு வெள்ளம் 2 வெள்ளம் மரக்கா கடற்கரை அன்ற அளவு கொண்டு போய் சேர்த்து வச்சோம். அந்த எலிய அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக களப்பற்றி எடுத்துட்டு போவோம். நம்ம போய் எங்க குழி இருக்கு, எலி குழி இருக்குன்னு பார்ப்போம். எலி குழி இருக்கும் போதே எலி பிடிக்க போறவன் அதுக்கு இன்னொரு பொட்டான்னா பொய் வழி நமக்கு தெரியாது. அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தையை போட்டு மூடி வச்சிருக்கும். செத்தனை என்னன்னா கிடைக்கிற வைக்கோல் தூசி துப்பெல்லாம் அள்ளிட்டு போய் ஒரு வழி அது உருவாக்கி வச்சிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அதை மூடி வச்சிருக்கும். எலிக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு பாருங்க. நீ மெயின் வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியை கொத்திக்கிட்டே போக எலிக்கு தெரிஞ்சிடும், நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான், கொடகாரன் எவனோ வந்துட்டான். உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது உருவாக்கி வச்சிருந்த அந்த அங்க உள்ள படுக்கையறையெல்லாம் இருக்கும். அந்த எலி குஞ்சு படுத்துக்கிறதுக்கு படுக்கையறையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கும். சின்ன கண்ணு முடிக்காத குஞ்சு, கண்ணே தெரியாது குஞ்சை பொறிச்சிருக்கும். அதெல்லாம் படுத்துருக்காங்க. அதெல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு போகணும். எப்படி ஓடுனா அது 2-3 வழி வச்சிருக்கும். இப்படி இந்த பக்கம் ஒரு வழி, இப்படி ஒரு வழி, சில வழியில 3-4 வழி கூட வச்சிருக்கும். எலியை பிடிக்கிறவன் அதை கவனிக்காம இங்க போய் வெட்டிக்கிட்டே இருந்தாலும் அது வேற வழியில் ஓடிடும். எலியை பிடிக்க முடியாது. அப்ப அங்க இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியம் ஏதோ கொண்டு போய் வச்சிருந்தா அதை மட்டும் அன்னைக்கு வர வேண்டியதான், வேற வழி இல்லை. பொட்டான்னு அதுக்கு பேரு கிராமத்தில் சொல்லுவாங்க. பொட்டான்னா பொய்யான ஒரு வழி, தப்பிக்கிற வழி, சீக்ரெட் வழி, ரகசிய வழி. எலிக்கே அந்த அறிவு இருக்கிற போது யுத்த களத்திலே இருக்கிற நமக்கும் அப்படி வழி தேவை. எந்த களமாக இருந்தாலும் இதுக்கு எவனாவது கதை கட்டுவான். யூகவாதங்கள் வரும், கற்பனாவாதங்கள் வரும். ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு நேரேஷன். திருமாவளவன் என்ன சொல்ல வராரு, அவர் இப்படி சொல்றது ஏதோ ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு, ஏதாவது யாராவது சொன்னா போறாங்க. சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுன்னு சொல்றேன். சும்மா உணர்ச்சி வயப்படக்கூடாது. நம்ம எல்லோரும் குறைத்து மதிப்பிடுகிறாங்க. என்னால் அடித்து சொல்ல முடியும். இன்றைக்கு கருத்தியல் அடிப்படையிலே விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற தலைவர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் வியூகங்களை வகுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சராசரியா இது ஒரு சாதி சங்கம் தானே, சாதி கட்சி தானே என்று நினைக்கிறார்கள்.
நாங்கள் மெதுவாக அடியெடுத்து வைப்பதற்கு காரணம், நாங்கள் எங்களை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக டிரான்ஸ்பார்மேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரிணாம மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 30 ஆண்டுகளாக எங்கள் மீது குத்தப்பட்டிருந்த சாதிய முத்திரையை துடைத்தெறிவதற்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நாங்கள் கடைபிடித்து அங்குலம் அங்குலமாக கூட்டணி நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலைப்பாடு, கட்சி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த இன்னொரு நிலைப்பாடு. இப்படிதான் உடனே நாம் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிற இந்த அணுகுமுறைகளை செவிமடுக்க கூடாது. இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு, இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு. திருமாவளவன் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு கட்சி நலனும் முக்கியம், கூட்டணி நலனும் முக்கியம், எல்லாவற்றையும் விட மக்கள் நலன் முக்கியம். அவசரப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள விடை தெரியணும், எனக்கு அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்க யாருகிட்ட பேசணுமோ பேசிக்கிட்டு இருக்கோம். யாருகிட்ட தகவல் பரிமாறிக்கொள்ள வேண்டுமோ பரிமாறிக்கிறோம். அர்ஜுனோட பேசணுமா அர்ஜுனோட பேசணும், ரவிக்குமாரோட பேசணுமா ரவிக்குமாரோட பேசுறோம். அவன் கூட பேசணும்னு என்ன தேவை இருக்கு? ரவிக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறான்னா ரவிக்குமார்ட்ட பேசுறேன், என்ன ஏன் போட்டீங்க? அர்ஜுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டானா என்ன அர்ஜுன் ஏன் இதை போட்டுறீங்க, என்ன விஷயம், ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட பேசுறோம். அதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை. டிவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஏன் சொல்லலைன்னா உனக்கு ஏன் நான் சொல்லணும்? பொது வெளியில சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாம் நிதானமாக அடியெடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் 1990களில் சொன்னேன். அப்பெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வருவோம் என்று கனவிலும் நினைக்காத காலம். தமிழ்நாட்டில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பரிணமிப்பார்கள் என்று நான் மணிக்கணக்கில் நின்று கொண்டே பேசுவேன். எந்த இடத்துல தோழர்களை பார்க்கணும் அந்த இடத்துல கட்டபொம்மன் சிலை இருக்குது மதுரையில், பெரியார் நிலையத்து பக்கத்தில். அந்த இடத்துல நின்று விடிய விடிய தோழர்களோடு நான் அரசியல் பேசியிருக்கிறேன். கால் கெடுக்க 3 மணி 4 மணி வரைக்கும் பேசுகிறேன். நடந்து கொண்டே விடிய விடிய பேசுகிறேன். ஏன்னா கூட்டம் 10 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பஸ் இருக்காது, லாரி இருக்காது. நடந்தே விவேகானந்தா காலனி 3 மாவடிக்கு சேர விடிய கால 4:30 மணி ஆயிடும். 4:30 மணி 5 மணிக்கு அதுக்கப்புறம் அரிசியை வச்சு கஞ்சி வச்சுக்கணும். அவ்வளவு பசி இருக்கும். அங்கே சோறு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு படுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கணும். மதுரையில் நடந்திருக்கு. நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போறதுக்கு ஏசி காரோட வருவான். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கேடாது கேட்டு போன்னு போயிடுவான். எப்படி போறன்னு கூட கேட்க மாட்டான். கருமலூருக்கு அப்படிதான் அழைச்சி போனாங்க ஒரு காதலி விழாவுக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பார்க்குறேன் வண்டி இல்லை. எங்கப்பா அவன் போயிட்டான், நான் விட்டுட்டு. இப்போ எப்படி போறது? ஒரு செங்கல் லாரி வந்துச்சு, மறிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டான், போயிட்டான். அதுக்கு பிறகு நாங்கள் நடந்தே நரசிங்கம்பட்டியில் போய் ஏறி அங்கிருந்து நடந்தே போய் புதுவூரில் போய் சேர்ந்தோம். மாங்குளம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு மதுரையை ஒட்டி மேலூரை ஒட்டி எத்தனையோ பல கிராமங்களில் இரவெல்லாம் நான் கால்கெடுக்க நடந்திருக்கிறேன், மக்களை சந்தித்திருக்கிறேன். இரவெல்லாம் தோழர்களோடு சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கிறேன், சுவர் எழுத்துக்களை எழுதியிருக்கிறேன். ரயில் நிலையத்து சுவர்களில் வால் ரைட்டிங், அந்த சுவரெழுத்தை நானே பிரஷ் பிடிச்சு எழுதிட்டு அந்த புழுதியில படுத்து அப்படியே தூங்கி இருக்கிறேன். 4 மணிக்கு மேல படுத்து புழுதியில் அப்படியே ஒரு துண்டை விரிச்சு போட்டு இல்லை போஸ்டர் விரிச்சு போட்டு படுத்து. முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, நான் படுக்கிறேன், நீங்க எழுதிக்கிட்டு இருங்க. அவங்களோட சேர்ந்து போய் சுண்ணாம்பு அடிப்பாங்க சுவரில் சுண்ணாம்பு அடிச்சுன்னா விசிகாவை எழுதுவோம். அப்போ சிறுத்தைகள் அணிவகுப்பு அப்படி உருவாக்கிய இயக்கம். வேர்வை சிந்தி ரத்தம் கொட்டி அவதூறுகளை தாங்கி அவமானங்களை சகித்து அங்குலம் அங்குலமாக பரிணமித்திருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.